ஹாய் ஆல் வெல்கம் டு த எபிசோட் 18 ஆஃப் தினம் ஒரு சமையல் சீரீஸ். முட்டைக்கோஸே பிடிக்காதுப்பா அப்படின்றவங்க இந்த மாதிரி முட்டைக்கோஸ் சட்னி பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு சட்டியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்ச அரை முட்டைக்கோஸை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்துட்டு அப்படியே நல்லா சுருங்கி வெந்துடும். அதுக்கப்புறம் தான் இதில் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது புளிப்பு ரொம்ப எடுக்காது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் அதே சட்டியை காய வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி கலந்து எடுத்து வச்சிருக்க சட்னி அது கூட ஊற்றிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சட்னி இட்லி கூட தோசை கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதோட கடைசி சாத்திக்கிறேன். டாடா.